ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இதை உடச்சி நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதோட 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பவுடர்ட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக் அண்ட் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 பிஞ்ச் சால்ட் அண்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கிறேன். அரை கப் காய்ச்சின பால் எடுத்துக்கணும். இது வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த பாலும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரில் இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அரை கப் மைதா எடுத்துக்கலாம். நான் மைதா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ மைதா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ செஞ்சு வச்சுருக்க பேன் கேக் மாவில் இருந்து 1 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இதை நம்ம தோசை மாதிரி இழுக்கக்கூடாது, சின்னதாக ரவுண்டாக இருக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். இந்த பேன் கேக்கை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த பேன் கேக்குக்கு மேலே நீங்கள் ஹனி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.